சனிக்கிழமை சம்பவங்கள தான் இந்த ஷார்ட்ஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. எனக்கெல்லாம் வாழ்க்கையில நைட் ஃபுல்லா தூங்காம பயந்துட்டு இருந்த நாட்களே இல்ல. எக்ஸெப்ட் என்னோட பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட். கடைசியா என்னோட பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் தூங்காம ரிசல்ட் எப்படி வருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் பையன் எனக்கு அந்த பயத்தை குடுப்பான்னு என் வாழ்க்கையில நான் நினைச்சதில்ல. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, என் மகன் இன்னைக்கு முதல் தடவையா ஸ்டேஜ் ஏற போறாரு. அதுவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அதுவும் நம்ம தாய்மொழியான தமிழ்ல. நானா இருக்கட்டும், என் கணவரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிடணும், கப்பு நமக்கு தான் அப்படின்லாம் நாங்க சொல்லி புஷ் பண்ணலாம் மாட்டோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா, எதனால இந்த பதட்டம் அப்படின்னா, முதல் தடவை ஸ்டேஜ் ஏறி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு ஒரு பயம் தாங்க. ஸ்டேஜ் ஃபியர்ல ஏறி நின்னு அழுதுற போறான் அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். ஏறி அழாம நின்னுட்டு வந்துட்டானா கூட அது எங்களுக்கு பெரிய வெற்றி. அப்படிதான் நாங்க இன்னைக்கு அவனை ஸ்டேஜ் ஏத்தி விட்டோம். அது சரி, ஃபைனலா அவன் என்னதான் பண்ணா மைக்க புடிச்சு அப்படின்னு நீங்க பார்த்தே ஆகணும் இல்லையா? ஆதித்யா கார்த்திகேயன். வாடி வாடி சிங்கக்குட்டி. நல்ல உதவி சாப்பிட்டு மேலங்கி பார்த்து நல்ல மரம் சின்ன மணி பார்த்து கடைசியா அவன் ரொம்ப சிம்பிளா கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டான். இதுக்காடா இவ்ளோ பயந்தோம் அப்படின்னு இருந்தது. என்னதான் அமெரிக்கால ஆங்கிலம் படிச்சாலும் தமிழை எவ்வளவு அழகா இந்த பசங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ அழகுங்க.